வெல்கம் டு பிகே குக்கிங் சேனல். இன்னைக்கு ஒரு அருமையான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் செஞ்சுருக்கேன். நம்ம உள்ளி வடை செய்வோம்ல, அதில் கொஞ்சம் கேரட் சேர்த்து செஞ்சுருக்கேன். ரொம்ப சுவையாக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே கொத்தமல்லி இலை எடுத்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய், 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு கேரட் எடுத்துருக்கேன், அது இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் ஆப்ப சோடா, தேவையான அளவு மைதா மாவு. கோதம்பு மாவில் சேரதா இருந்தால் கூட செஞ்சுக்குங்க, ரொம்ப டேஸ்டாக தான் இருக்கும். கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் இதை மூடி வச்சுக்கலாம். இந்த மாதிரி வெங்காயம், கேரட்டு, கொத்தமல்லி எல்லாம் எல்லாமே தெரியிற மாதிரி மாவை மிக்ஸ் பண்ணுங்க. ரொம்ப அதிகமாக மாவு போட வேண்டாம். 10 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணி எண்ணெய் சூடானதுக்கப்புறம் வடை தட்டுற மாதிரி இந்த மாதிரி தட்டி போடுங்க. ரொம்ப டேஸ்டாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.